திரு சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு அரேபிய இரவு சிறுகதை கேட்கலாமா? நிச்சயமாக அவன் என்னைத்தான் பின்தொடர்ந்து கொண்டிருந்தான். பஸ் ஏறி பஸ் இறங்கி மாறின பிற்பாடும் அதே தூரத்தில் அதே மீசையுடன் என்னை பின்தொடர்ந்து கொண்டிருந்தான். நான் நின்றேன், அவனும் நின்றான். என்னை பார்க்காதவன் போல செய்தித்தாளை பிரித்துக் கொண்டான். நான் நடந்தால் அவன் நடந்தான். எனக்கு அது பழகி வந்த விஷயம். இருந்தாலும் என்ன காரணத்திற்காக என்னை தொடர்ந்து வருகிறான் என்று தெரிந்து கொள்ள ஆவல். அதுவும் நான் லீவில் இருக்கிற போது. அதற்காக நான் இப்படி செய்தேன். நடந்து கொண்டே சென்றவன் தெருவின் இறுதியில் மூளை திரும்பியதும் விரைவாக நடந்தேன். நின்றேன். திரும்பி எதிர் திசையில் வேகமாக நடந்து மறுபடி அந்த மூளைக்கு வந்து நின்றேன். சிகரெட்டை வாயில் ஒட்ட வைத்துக் கொண்டேன். ராத்மன்ஸ் கிங் சைஸ் பையில் இருந்த வெயில் கண்ணாடியை அணிந்து கொண்டேன். அவன் திரும்ப காத்திருந்தேன். 36 செகண்ட் கழிந்ததும் அவன் அவசர அவசரமாக திரும்பினான். என்னை அவ்வளவு அருகில் அவன் எதிர்பார்க்கவில்லை. திடுக்கிட்டான், தயங்கினான், பார்க்காதது போல நடக்க ஆரம்பித்தான். நெருப்பு இருக்கா என்று கேட்டேன். அவன் தன் பைக்குள் தடவி எடுத்து லைட்டரை ஏற்றினான். அதன் ஜோதியை கவர்ந்து கொண்டு புகை ஊடே அவனை பார்க்காமல் கேட்டேன், எதுக்காக என்ன பின்தொடர்ந்து வர்ற? யார் உன்னை அனுப்பியிருக்காங்க? அவன் சற்று பயம் கலந்து பார்த்தான். ஜே என்றான். யாரு ஜே? நான் சொல்லக்கூடாது. நான் நின்னு பேசுறதே ஆபத்து. நீ யாரு? இந்த பேட்ட ரவுடியா? இல்ல. எதுக்காக என்ன பின்தொடர? பொசுக்கிருவேன். துப்பாக்கி வச்சிருக்கேன், பெரேட்டோ லைசன்ஸோட என்றேன். பயப்படாத, நான் உன்னுடைய நண்பன் தான். உனக்கு உதவி செய்ய போறவன். நிக்க வேண்டாம், நடக்கலாம். நீ என்ன பார்க்காத. நான் சொல்றதை கேட்டுக்கிட்டே விலகி வா. சொல்லு என்று கூறி நடந்தேன். அவன் எனக்கு முன்னால் நடந்தான். சொன்னான், என்னை திரும்பி பார்க்காமல். நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன். 17A ஆட்லர் ரோடு. அங்கே போ. போய் அலிபாபா, ஆமா அலிபாபா அனுப்பி வச்ச ஆள் நான்னு சொல்லு. 3 டிரான்சிஸ்டர் தருவாங்க. அதன் கண்டென்சர்கள் பூராவும் ஹெராயின் அடைக்கப்பட்டிருக்கு. பம்பாயில 3 லட்சம். அவைகள் எல்லாத்தையும் வேற கோஷ்டி அடைகிறதுக்குள்ள அது உனக்கு கிடைக்கட்டும். மாட்டவை அவங்கள. லுக் அவுட் என்று கத்திவிட்டு ஓடினான். நான் அப்படியே விழுந்தேன். அடுத்து வரும் வரிகளில் விவரித்திருக்கும் நிகழ்ச்சிகள் 3 செகண்டில் நடந்தன. ஒரு கார் வேகமாக சீறி வந்து ரப்பர் தேய கிரீச்சிட்டு நின்றது. நிற்கக்கூட இல்லை. வேகம் குறைந்தது. அதன் பின்சீட்டில் இருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்த துப்பாக்கியினுடைய வாயின் வட்ட இருட்டு பளிச்சென்று நெருப்பில் கண்ணை ஒரு தடவை சிமிட்டியது. அதற்குரிய சப்தம் டியா என்று காதருகே சிராய்த்து கொண்டு நான் குனிந்ததனால் தப்பினேன். வார இதழ்களும் வாழைப்பழங்களும் வெற்றிலைப்பாக்கு கடையின் உள்ளே இரவில் பசும்பால் கிடைக்கும் என்ற போர்டை சிதற அடித்து அருகில் இருந்த ஜெயலலிதாவின் படத்தை நடுங்க வைத்தது. காரை காணோம். விழுந்து சேவித்த நான் எழுந்தேன். அவனையும் காணவில்லை. வெற்றிலைப்பாக்கு கடைக்காரனுக்கு புரியவில்லை. சிலர் ஓடி வந்தார்கள். நடுப்பகல சுட்டுட்டு ஓடுறாங்க சார் என்று ஒரு சிறுவன் இறைந்து கொண்டே விரைந்தான். என் அருகில் வந்தார்கள். ஒரு டாக்ஸி வந்து நின்றது. ஒரு போலீஸ் தொப்பி தெரிந்தது. சலனம் அதிகமானது. போலீஸ் ஸ்டேஷனில் நான் யார் என்று சொன்னதும் சல்யூட் அடித்து விலகினார்கள். 17A ஆட்லர் ரோடு என்றேன் டாக்ஸி டிரைவரிடம். அந்த வீட்டை அடைந்த போது என் அரேபிய இரவு தொடங்கியது. என் ரோலெக்ஸ் 746 காட்டியது. வீட்டு வாசலில் நாய் ஜாக்கிரதையை உதைத்து திறந்து உள்ளே இருந்து எழுத்தர் மேஜிக்கின் அருகிலிருந்து வந்தது போல பொட்டு பொட்டாக வந்த அல்மேஷன் நாயை விசாரித்துவிட்டு பட்டனை அழுத்தினேன். கதவை திறந்தவள் என் நிதானத்தை சற்று இழக்க ஆரம்பித்தாள். ஏர் இந்தியா போயிங்கிலோ 70 மில்லிமீட்டர் திரையிலோ இருக்க வேண்டியவள் இப்போது என் எதிரே நின்றாள். மேலிருந்து கீழ், இடமிருந்து வலம், அழகாக. யார் நீங்க? என்ன வேணும் என்றாள். டிரான்சிஸ்டர் என்றேன். படன்? டிரான்சிஸ்டர் என்றேன் மறுபடியும். புரியல.
இதுதானே 17A ஆட்லர் ரோட்? ஆமா. இந்த வீட்டுக்கு மாடி இல்லையே. இல்ல. டிரான்சிஸ்டர் என்றேன் மீண்டும். ஐ டோன்ட் கெட் யூ. என் அனுப்பி வச்சது அலிபாபா. அந்த வார்த்தை அவளை மாற்றியது. உள்ள வாங்க. இத முதல்ல நீங்க சொல்லி இருக்கணும். உங்களை பார்த்ததும் என்னோட ஞாபகத்துல பிசக்கு ஏற்பட்டுடுச்சு. உங்க பேர் என்ன? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. வித் பிளஷர். என் பெயர் ஷாட்டம். இங்கிலீஷ் பண்ணப்பட்ட புருஷோத்தம். என் பெயர் சுமதி. உள்ள வாங்க. ஜூஸ் சாப்பிடுறீங்களா? நீங்களே போதும். படன் என்றாள் கோபத்துடன். ஆமாம், பொய் கோபத்துடன். ஒரு நிமிஷம் இருங்க என்றாள் என்னிடம். உள்ளே சென்றாள். நான் அறையை ஆராய்ந்தேன். எதிரே தொட்டியில் மீன்கள் துடித்துக் கொண்டிருந்தன. தொட்டிக்குள் காற்று கொப்பளங்கள் உற்சாகமாக ஒன்றை ஒன்று மேலே துரத்தி கொண்டிருக்க, மணற்பரப்பில் சுத்தமான தண்ணீரில் கலர் கலராக மீன்கள். ஒரு தங்க மீன் சுமதியை ஞாபகப்படுத்தியது. அறை சுத்தமாக இருந்தது. எத்தனை சாகசங்கள் செய்து சம்பாதித்த காசு! சோஃபாவாகவும் ரேடியோகிராமாவாகவும் ஃப்ரிட்ஜாகவும் ஜன்னல் திரைகளாகவும் கார்பெட்டாகவும் விரிந்திருந்தது. லேமினேட் உதவியுடன் புத்தியுள்ள எவனோ செய்திருந்த உருத்தாத அலங்காரங்கள். டெலிபோன். வந்தவர் என்னை புன்னகையுடன் நெருங்கி என் கையை கேட்டார். குலுக்கினேன். உட்கார்ந்தார். அவருக்கு 45 வயது இருக்கும். ஒழுங்கான பற்கள். சிக்கனமாக சிரித்தார். சோ என்றார். அலிபாபா அனுப்பி வைத்தார். டிரான்சிஸ்டர் 3 வாங்கிட்டு வர சொன்னார். செக் அனுப்புனாரா? இது நான் எதிர்பாராத கேள்வி. செக்கா? ஒண்ணு தரலையே. அப்புறம் அனுப்புவாரா என்னவோ? இல்லையே, செக்குடன் அனுப்புறார் தானே சொன்னார். அத பத்தி எதுவும் என்கிட்ட சொல்லல. கொஞ்சம் விஷயம் சிக்கல் ஆகுது. சுமதி என்று சுமதியை அழைத்தார். சுமதி வந்தாள். ஏன் என்று கேட்டாள். 33669க்கு போன் பண்ணி ஏன் செக் அனுப்பலன்னு கேளு. நான் பதறவில்லை. ஜஸ்ட் மினிட், போன் எதுவும் வேண்டாம் என்றேன். ஏன்? செக் இல்ல, பணமா இருக்கு என்று கூறிவிட்டு சிரித்தேன். தட்ஸ் பெட்டர். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையான ஆசாமி போல. சரக்கு சரியாக இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு பணம் கொடுக்க எனக்கு கட்டளை என்றேன். சுமதி, போய் எடுத்துக்கிட்டு வா என்றார். சுமதி எழுந்து போவதற்குள் டெலிபோன் மணி அடித்தது. எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லிவிட்டு அவர் டெலிபோனை அடைந்தார். அதை எடுத்தார். கேட்டார். ம் ம் ஆன்ஹா. ம் ம் டெலிபோனை வைத்து விட்டார். ராம்சிங் என்றார். எஸ் பாஸ் என்று உயரமாக வெளிப்பட்டான் ராம்சிங். நடேசனையும் கூப்பிடு என்றார். நடேசன் என்று ராம்சிங்கின் டிட்டோ ஒருவன் வந்தான். தன் ஷர்ட் கையை மடக்கிக் கொண்டே அவர் என் அருகில் வந்து, நீ யாரு என்று கேட்டார். சொன்னனே என்றேன். பொய் சொன்ன. நீ அலிபாபாவோட ஆளே இல்ல. போன் வந்தது. ராம்சிங் பேனா கத்தி கொண்டு வா. நம்ம விருந்தாளியோட ரத்தம் என்ன குரூப்னு பார்க்கணும். நான் உடனே எழுந்து நிலைமையை பரிசீலித்தேன். அவர்கள் மூவரும் திரிசூலம் போல என்னை அணுகிக் கொண்டிருந்தார்கள். எல்லோரும் என்னையே பார்த்து கொண்டிருக்க, மெதுவாக, மிக மெதுவாக, ஆனால் அலட்சியமாக அணுகினார்கள். பின்னால் சோஃபா, அதற்கு பின்னால் சுவர். இடது பக்கம் வெளியே போனால் நுழைவாயில். என்னை அவர்கள் தப்ப விடப் போவதில்லை. 3 பேர் உள்ளார்கள். நில்லுங்கள் என்றேன். நின்றார்கள். ஏனென்றால் என் கையில் இருந்த பெரட்டோ அவர்களை நிற்கச் செய்தது. அந்த துப்பாக்கியின் கருப்பு பளிச்சிடும் உக்கிரம் அவர்களை தயங்கச் செய்தது. கையில் இருக்கிறது காலி துப்பாக்கின்னு நினைக்காதீங்க என்று மேலே தொங்கிய லைட்டை நோக்கி டியா என்று சிதறடித்தேன். அறையில் வெளிச்சம் குறைந்தது. ஓர் 60 வாட்ஸ் பல்பு இறந்தது. அதன் ஷேடு பாதரசம் போல டான்ஸ் ஆடியது. சுமதி வீல் என்று கத்தினாள். அடுத்த தோட்டாவில் மீன் தொட்டி சிதறி தரையில் எல்லாம் மீன்கள் துடித்தன. கிட்டே வராதீங்க, கொல்ல மாட்டேன், ஆனா முட்டியை பேத்துருவேன். அவர்கள் கிட்டே வரவில்லை. திரும்புங்கள் என்றேன். திரும்பினார்கள்.
நடங்க. நடந்தார்கள். பெரியவர் முதுகில் துப்பாக்கி பதித்து, சுமதி என்றேன். அவள், கொல்லாதீர்கள் பிளீஸ் என்றாள். கொல்ல மாட்டேன். அந்த ஜாதி இல்லனா. சமர்த்தா உள்ள போய் அந்த டிரான்சிஸ்டர்கள் எடுத்துக்கிட்டு வா. சுமதி போகாத என்றார் அவர் அவசரமாக. சுமதி போ என்றேன் நான். முட்டாள் நான். சுமதியை அதுவரை பார்க்காமல் பேசினவன் இப்பொழுது பார்த்து பேசிவிட்டேன். அந்த சமயம் பார்த்து அந்த ராம்சிங்கோ எவனோ என் மேல் பாய்ந்து என் துப்பாக்கியை தட்டிவிட்டான். அதை நோக்கி நடேசன் ஓட அவனை நான் இடற மூவரும் கதம்பமாக விழுந்தோம். எழுந்தோம். நான் என் வலதுகை முஷ்டியால் அவன் தாடை பிரவேசத்தில் வெட்டினேன். சிதறினான். அதற்குள் நடேசனை கவனிக்க வேண்டியிருந்தது. மாறுதலுக்கு அவன் வயிற்றில் உதைத்தேன். அவன் தன் தாயை கூப்பிட்டுக் கொண்டே பின்வாங்கினான். பெரியவர் சண்டையில் கலந்து கொள்ள விருப்பமில்லாமல் துப்பாக்கியை நோக்கி ஓட நான் எகிரி குதித்து அவர் முழங்காலை பிடித்து வீழ்த்தி வலது கையை மிக பிரயத்தனமாக நீட்டி துப்பாக்கியை அடைய முயற்சிக்கும் முன் கியூடெக்ஸ் அணிந்த பாதம் ஒன்று என் கையை மிதித்தது. தரை மட்டத்திலிருந்து நிமிர்ந்து பார்த்தால் அது சுமதி. அவளை வாரிவிட மனமில்லாததால் நான் மாட்டிக்கொண்டேன். ராம்சிங் துப்பாக்கியை பறித்து விட்டான். அது ஆட்டிக்கிட்டே, எழுந்திரு என்றான். என்னை நிதானமாக கட்டினார்கள். கடைசி முடிச்சு போட்ட பின் என் வாயில் ஒரு சிகரெட்டை வைத்து அதை பற்ற வைத்துவிட்டு, சொல்லு என்றார் பெரியவர். என்ன சொல்லணும்? நீ யார் ஆளு? தனி ஆள். சர்க்கார் ஆசாமி தானே? இல்ல. உனக்கு என்ன வயசு? 20 சொச்சம். ஏன் 20 சொச்சம் வாழ்ந்தா போதுமா உனக்கு? அனாவசியமா பெரிய கைகளோட மோதறியே. ஒரு தெரியாம அழிச்சிருவான் தெரியுமா? அதை கேட்டு நான் சிரித்தேன். நான் சொல்றது ஒன்னும் ஜோக் இல்ல. அடிக்க கையை ஓங்கினான் நடேசன். அனாவசியத்துக்கு அடிக்காதீங்க என்றாள் சுமதி இடையே. நான் அவளை பார்த்து ஹலோ என்றேன். நீ யார்? அரசாங்க ஆளா இல்ல வேறு ஏதாவதா? சொன்னனே சோலோன்னு. அவன் சொல்ல மாட்டான். சொல்ல வைக்கலாமா? சுமதி, டாக்டரை கூப்பிடு, உடனே வர சொல்லு என்றார். டாக்டர்? டாக்டர் யார் அது என்றேன். உன்னை பேச வைக்கக்கூடிய டாக்டர். அப்படியா? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னை கட்டாயப்படுத்தி பேச வைக்க முடியாது. டாக்டர் கட்டாயப்படுத்த மாட்டார். ரொம்ப நல்லவர், இனிமையா பேசுவார். என்னுடைய அருமை ஜேம்ஸ் பாண்ட் என்றார் அவர். டாக்டர் இவன்தான். டாக்டர் என்னிடம் ஹலோ என்றார். நானும் ஹலோ டாக்டர். என்கிட்ட நீங்க ஏமாற போறீங்க. என்ன நீங்க பேச வைக்க முடியாது. உங்கள் மைசின்கள் எல்லாம் விரயமாகி விடும் போல இருக்கு என்று சொன்னேன். அப்படியா என்று சிரித்தார். பெட்டியை திறந்தார். சிரிஞ்சை பொருத்தி அதன் முகத்தில் ஊசியை பொருத்தி 2 தடவை பம்பு பண்ணி பார்த்துவிட்டு டிஸ்டில்ட் வாட்டர் உறிஞ்சிக் கொண்டு அதை மருந்து பாட்டிலுக்குள் ஏற்றி அதை குலுக்கி கரைத்து மறுபடி சிரிஞ்சுக்குள் வாங்கிக் கொண்டு ப்ளீச் என்று 1-2 துளியை சிதறவிட்டு என்னிடம் வந்தார். ஸ்டெரிலைஸ் பண்ணவில்லையா என்று கேட்டேன். கவலைப்படாத என்றார். என்னை அவர்கள் அனாவசியத்துக்கு பிடித்துக் கொள்ள என் இடது புஜத்தில் அம்மை தழும்பின் கீழ் குறிவைத்து தடவி கொடுத்து மேலே கட்டு போட்டு இரத்த குழாயின் பச்சை வெடிப்புக்கு காத்திருந்து வலிக்காமல் ஒரு 5 டிகிரி கோணத்தில் ஊசியை கொஞ்சம் ஏற்றி கொஞ்சம் ரத்தம் வாங்கிக் கொண்டு மருந்தை கலக்க வைத்து உள்ளே செலுத்தினார். வெண்டதாளா என்று நான் கேட்டு முடிப்பதற்குள் மயங்கி விழுந்தே. எனக்கு நினைவு வந்தபோது ஓர் அறையில் கட்டிலில் கிடந்தேன். அறை சுத்தமாகத்தான் இருந்தது. ஆனால் ஜன்னல் கதவுகள் எல்லாம் திடமாக தயாரிக்கப்பட்டிருந்தன. இரும்பு கம்பிகள் சூழ்ந்திருந்தன. நான் தலையை சிலிர்த்துக் கொண்டேன். உடம்பெல்லாம் வலித்தது. யோசித்தேன், தப்பிக்க வேண்டும் முதலில். இது என்ன இடம்? தெரியவில்லை. ஆனால் நான் தப்பிக்க வேண்டியது மிக அவசியம். அதிக நேரமில்லை. உடனே தப்பிக்க வேண்டும். என் மேலிடத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். அது முக்கியம். என் பைக்குள் தேடினேன். நல்ல வேளை, சிகரெட் பெட்டியும் லைட்டரும் இருந்தன.
லைட்டர் இருந்தது மிக முக்கியம். லைட்டரின் மூடிக்குள்ளிருந்து ஏரியலை உருவினேன். அதன் பக்கத்தில் இருந்த நட்டை திறந்ததும் தெரிந்த மினி மைக்கில் பேசினேன். ஹலோ ஹெட்குவார்ட்டர்ஸ், ஏஜென்ட் O77 அபாயத்தில் இருக்கிறேன். ஹியர் இஸ் டிரான்ஸ்மிஷன் ஃபார் பேரிங் 123455432210. டு யூ ரீட் மீ? 12345. என்ன டாக்டர் என்றாள் சுமதி. வெளியே இருந்து ஒட்டு கேட்டுக்கொண்டே. டாக்டர் சொன்னார், ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு செய்தி அனுப்புறானா என்றார். எனக்கு புரியல டாக்டர், திடீர்னு இப்படி ஆயிட்டான். துப்பாக்கின்னு சொல்றான், சுடுவேங்கிறான். நடேசனையும் அப்பாவையும் என்ன பாடுபடுத்திட்டான் தெரியுமா? ஹெராயின் கடத்துறோமா, டிரான்சிஸ்டரா, பெரட்டாவா, மீன் தொட்டியை உடைச்சி பல்பை உடைச்சி கட்டி போட வேண்டியதாயிடுச்சு. நீங்க வரலன்னா. மிஸ் சுமதி, உங்க மாமா பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட், ஆனா கற்பனை ஜாஸ்தி. ஜேம்ஸ் பாண்ட் நாவல்களையும் ஸ்பை பிக்சர்ஸ்களையும் பார்த்து புத்தி பேதலிச்சு பாரனாய்டு டெண்டன்சி இருக்கு. ஹிட்ஸாய்டு. சில நேரங்கள்ல முழுசும் கற்பனை உலகில் இருக்கான். தீபாவளி பட்டாசு வெடிச்சா துப்பாக்கி வெடிக்குது. சொந்த மாமா ஓபியம் கடத்துபவர், வேலைக்காரர்கள் ரவுடிகள். இன்சுலின் ஷாக் அல்லது எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தால் சரியாகலாம். முதல்ல அவனுக்கு ரெஸ்ட் தேவை. எண்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ரோஜர் அண்ட் அவுட். அது லைட்டர் இல்லை, ஒரு பேக்கெட் ரேடியோ டிரான்சிஸ்டர். அது மேலிடத்துக்கு தகவல் தெரிவித்து விட்டேன். அரை மணி நேரத்தில் அவர்கள் வந்து விடுவார்கள். 30 நிமிஷத்தில். கவலைப்படாதீர்கள், நான் தப்பி விடுவேன், வெளியே வந்து விடுவேன். சிறுகதை முற்றும். இந்த கதை 1971 வெளிவந்தது.